அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். அதாவது இன்னைக்கு கார்த்திகை தீபம் சீரியலை மிஸ் பண்ணிடாதீங்க. கபடி போட்டியில நம்ம கார்த்திகை சும்மா பூந்து விளையாடுறாரு, எல்லாருமே கை தட்டுறாங்க. அதாவது அந்த எதிரணி தலைவர் வந்து யாரா இவன் இந்த மாதிரி கபடி விளையாடுதான் அப்படின்ட்டு அதிர்ச்சியா போய் நிக்கிறான். அதாவது போட்டியில செவிச்சு கொடுத்த உடனே நம்ம கார்த்திகை ஓடி வந்து நம்ம ரேவதி கட்டி பிடிக்கிறாங்க. அந்த சீனையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட வந்து காலை ஒடிச்சிட்டாங்க. அதாவது இந்த கபடி போட்டியில அவன் ஜெயிக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா அந்த கபடி போட்டியிலே ஒரு பெரிய வீரர்னா அது அவன் தான். அவன் காலை ஒடிச்சிட்டோம்னா இவங்க தோத்துருவாங்க அப்படின்ட்டு காலை ஒடிச்சிட்டாங்க. அதாவது அவர் வந்து இப்ப பயங்கரமா எல்லாத்தையும் சொல்லி நம்ம கார்த்திகிட்ட வந்து அழுதுகிட்டு இருக்காரு. சார், எப்படியாவது இந்த கபடி போட்டியில ஜெயிக்கணும்னு நாங்க ரொம்ப பிராக்டிஸ் பண்ணோம். அப்பதான் ஜெயிச்சாதான் எங்க ஊர் வந்து அந்த கோயிலுக்குள்ள போக முடியும். ஆனா இந்த திருப்பம் இப்படி ஆகி போச்சுங்கும் போது எனக்கு ரொம்ப அழுகையா இருக்கு சார் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்க கவலைப்படாதீங்க. அதாவது இந்த அந்த டீமோட தலைவர் யாரு அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து அந்த தலைவரை போய் மீட் பண்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து உண்மையா நேர்மையா ஜெயிக்கணும்னு நினைச்சா அது களத்துல இறங்கி மோதணும். இப்படி குறுக்கு வழியில ஒருத்தர் காலை உடைச்சா நீங்க ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னு நம்ம கார்த்திக் பயங்கரமா திட்டுறாரு. அப்போ அந்த தலைவர் வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து அசிங்கமா பேசுறான். நீ யாரா இதை கேட்கறதுக்கு, நீ என்ன பெரிய வீரனாடா அப்படின்னு சொன்னேன். ஆமா, நான் களத்துல இறங்குறேன், முடிஞ்சா வாழ்க்கை எத்தனை பேர்னாலும் இறக்கு, நீ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் சவால் விட்டுட்டு வந்து கபடி மேட்ச்ல களம் இறங்கினாரு. அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பந்து ஆனாரு. அது வேற லெவலா இருந்தது. நம்ம ரேவதி ஒரு கரையில துள்ளி துள்ளி குதிச்சு கை தட்டுதாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே கை தட்டுதாங்க. ஜெயிச்சு முடிச்ச உடனே அதாவது நம்ம ரேவதி வந்து ஒடியாந்து வந்து நம்ம கார்த்திகை கட்டி இணைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம ரேவதி ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் எப்படியோ எங்க ஊர் மானத்தை காப்பாத்திட்டீங்க சார் அப்படின்ட்டு நம்ம கார்த்திகை கெட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்றாரு. அது வேற லெவல். இன்னைக்கு தரமான எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.